நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியங்கள் சார்பாகவும் ஜாஷ்வா டிவியின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தி கொண்டு வந்து இந்த 3வது சனிக்கிழமையை பார்க்க கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா இரக்கங்களுக்காகவும் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்தார், மேகமாய் நிரம்பி வந்தார், புகை மூட்டமாய் மாறினது. கொஞ்சம் கண்களை மூடி ராஜா. மகிமையின் மேகமே, இரக்கத்தின் மேகமே, மரிசுத்த தேவமே, தகப்பனையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவோம், மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி. எல்லாரும் சொல்லுவோம், மேகமே, மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுவோம், மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேசமகன் என்று நித்தம் சொல்லணும், நேசமகள் என்று நித்தம் சொல்லுவோம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே. எல்லாரும் சொல்லுவோம், மேகமே, மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுவோம், மேகமே, மகிமையின் மேகமே,
வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை சொல்லுவோம். மேகமே மேகமே மகிமையே உடபல கச்சலபந்தலமா ரீகள் கபந்தல் லூஸ் பன்சலபௌரியம் சலபா ஏசையா. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சொல்லுவோம். கையளவு மேகம்தான் பெருமழை சொரிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை சொரிந்தது. என் தேச எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே, இந்திய தேசமெங்கும். மீண்டும் சொல்லுவோம். கையளவு கையளவு மேகம்தான் பெருமழை சொரிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை சொரிந்தது. என் தேச எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே, இந்திய தேசம் எங்கும் பெருமழை சொல்லுவோம். மேகமே மகிமையின் ரமஹன்சல சூலே பகத்தியா தோசா அத்தேரே மந்தோரோ கச்சலகட பீட தன் கஞ்சனா. மேகமே மகிமை மேகமே வந்தா போதுமே. மீண்டும் சொல்லுவோம். வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று மீண்டும் சொல்லுவோம். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. இன்னொரு விஷயம் சொல்லுவோம். மேகமே மேகமே மகிமையே ரபலகச்சல இந்த நாளிலே இறை சொல்லுவோம். மேகமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. சொல்லுவோம். ஏகமாய் துதிக்கும் போது, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, வீட்டை முழுவதும். மீண்டும் சொல்லுவோம். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. வீட்டை முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் கையை உயர்த்தி. மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே,
எல்லாம் நடக்குமே. மேகமே, பரிசுத்த மேகமே, இந்த நாளிலே இறங்கி மாறுமே. மண்ணான மனிதனால் என்னால் ஏதோ ஆகுமா? மண்ணான மனிதனால் என்னால் ஏதோ ஆகுமா? உம் துதியை நான் சொல்லக்கூடுமா? உம் துதியை நான் சொல்லக்கூடுமா? பாவியின் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது எரிந்த அன்பு ஒன்றும் தெரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரம் உயர்ச்சி. தகப்பனே, நீங்க இறங்கி வாங்கப்பா. மரங்கள் அப்படி சந்தலகத்தராதன நல்லவரே, முக்கு ஸ்தோத்திரம். வாயத்திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்கள். ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறவன் தேவனை துதிக்க மாட்டான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரித்து போயிருக்கிறவன் அவரை மகிமைப்படுத்த மாட்டான். கொஞ்சம் வாயத்திறந்து ஒரு ஹச்சடாந்துல் பிரேதன ஷேப்ரத்துமே ஹந்தரோலிச பிரேட்டான துனியா அல்கே துரி அந்தர் கேமரா துரே பந்தரகத்துரை அந்தல் கபெந்தரையாக்க துமாந்தினிய கொத்தோனா மீட்டர் இஷ்டன்ரோலேர் மிரி அந்தரு பிளபிரியாங்க தோரி மஸ்தேர் வண்டோனாவா அல்தோரே மந்தல் கே துரி கஞ்சல் கபதகத்த நாந்திரிக்கல் மெடோடி அண்டோர் வெடடிய கிரேடோடா அடேடகட்டேடரகட்டேட மட்டுடாண்டொரு பிரெட்டனு ஸ்டன்ட்ரோ மைல்தனோடி அன்ட்ரைஸ் வரைக்கே தோனா. அப்பா, அவருடைய பிரசனம் இறங்கி வரும்படியான ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நேச நாமத்தில் தேவ பிள்ளைகளுக்கு மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்களேன், அவர் மகிமையின் மேகம் என்று பாடி ஆராதிக்கும் போது அத்தனை தேவ பிரசன்னமாக இருக்கிறது. அவருடைய மகிமையை அதிகமாய் நாம் உணர முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் நாம் தேவன் மனிதனோடு பேசுகிற முறைகளை, வழிகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க 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 அது நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்திலிருந்து சகல ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. முதல் வாரத்தில் நாம் தியானித்தோம், நம்ம கர்த்தர் நேரடியாக பேசுகிறவர். ரெண்டாவது வாரம் தியானித்தோம், இயற்கை மூலமாய் பேசுகிறவர். மூன்றாவது வாரம் தியானித்தோம், சொப்பனம் மூலமாய் பேசுகிறவர். நான்காவது வாரம் தியானித்தோம், தூதர்கள் மூலமாக பேசுகிறார். ஐந்தாவது மாதத்தில் நம்ம தியானிக்க போகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், எழுதி கொள்ளுங்கள், வேதத்தின் மூலம் கர்த்தர் நம்முடன் பேசுவார். சங்கீதக்காரனுடைய புஸ்தகம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டதுன்னு சொல்லப்படுகிறது. யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் பரிசுத்த வேதாகமும் கிடையாது. யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் பரிசுத்த வேதாகமும் கிடையாது. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலும் பரிசுத்த வேதாகமும் கிடையாது. அப்போ நம்முடைய முன்னோடிகளுக்கு பரிசுத்த வேதாகமும் எது அப்படின்னு கேட்டால், கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்த சொப்பனங்கள் தான் பரிசுத்த வேதாகமம். கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்த நட்சத்திரங்கள், மண்ணை குறித்து காண்பித்து பேசின வார்த்தைகள் தான் பரிசுத்த வேதாகமம்.
ஆனால் இந்த காலத்தில் ஆண்டவர் நம்முடைய கையில் முழு பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு ராஜா வருவதற்கு முன்பாக 2 வகையான பஞ்சங்கள் ஏற்படும். முதல் பஞ்சம் உணவுகள் கிடைக்காத ஒரு பஞ்சம் ஏற்படும். 2வது பஞ்சம் வேத வசனங்களுக்கு பஞ்சங்கள் ஏற்படுகிற காலம் வந்துவிட்டது. ஆண்டவர் நம்மோடு தினந்தோறும் பேச வேண்டும் என்று சொன்னால் நம் வேத புஸ்தகத்தை திருப்ப வேண்டும். உலகத்தில் இந்தியா தேசத்தில் இருந்த ஒரு பணக்கார மனிதன், அவன் ஒரு வாலிபன், அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது. அவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த வாலிபன். அவனுக்கு ஒரு கேள்வி வந்தது, நம் வாழ்கிற இந்த இந்திய தேசம் சமத்துவ தேசம் ஆயிடுச்சே, ஆனாலும் பலதரப்பட்ட மக்கள் பலதர தெய்வத்தை வணங்குகிறார்கள். 30 கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசுவை வணங்குகிறார்கள், இஸ்லாமியர்கள் அமீன் ஸ்தோத்திரம் அவர்கள் ஒரு காரியத்தை வணங்குகிறார்கள். எது உண்மையான தெய்வம் என்று இந்த வாலிபனுக்கு பல காலங்களாய் அவனுடைய சிந்தனையிலே இந்த சத்தங்கள் தொனித்து கொண்டே இருந்தது. அந்த மனுஷன் என்ன பண்ண அப்படின்னா, அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷை பேசுகிற மக்கள், எந்த மக்கள்னா எந்தெந்த மதத்தினர் எந்தெந்த தெய்வத்தை கும்பிட்றாங்களோ அவர்களுடைய சமய நூலை வாங்க ஆரம்பித்தான். கிறிஸ்தவர்கள் வாசிக்கிற வேதாகமத்தை வாங்கினான், இஸ்லாமியர்கள் வாசிக்கிற குரானை வாங்கினான், இந்து நண்பர்கள் வாசிக்கிற பகவத்கீதையும் அமீன் ஸ்தோத்திரம் ராமாயணத்தையும் வாங்கினான். சீக்கியத்தில் எல்லா வேதத்தையும் வாங்கி வைத்துவிட்டு இமயமலைக்கு சென்றானாம். துறவியாய் சென்றானாம். இந்த வாலிபன் துறவியாய் இமயமலைக்கு சென்று எது உண்மையான தெய்வம் என்று நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா புஸ்தகத்தையும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கேள்விகள் அதிகமாகிறது. அவன் இதயத்தில் சமாதானம் இல்லை. அவன் வாசிக்கிறான், வாசித்து முடித்து விட்டு கடைசி சோர்ந்து போய் விடுகிறான். உலகத்தில் தெய்வமே இல்லை, நாம் இனி வீட்டில் போய் நம்முடைய பணத்தை பயன்படுத்தி உலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய காரியம், தெய்வர்கள் என்பது ஒருவரும் இல்லை, மனிதன் குரங்கிலிருந்து தான் உண்டாகினான் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி கடைசியாக அவன் அந்த புஸ்தகத்தை எல்லாம் எடுத்து அந்த பைக்குள்ளே வைக்கும் போது பார்த்தா ஒரு புஸ்தகத்தை இன்னும் அவன் வாசிக்காமல் இருந்தானாம். அதுதான் நம்முடைய கரத்தில் இருக்கிற ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். சரி, எல்லாத்தையும் வாசிச்சிட்டோம். இந்த கிறிஸ்தவர்கள் சொல்றதுல என்ன இருக்குது? திருப்பி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த அதிகாரத்தை அவன் வாசித்து 2-3 வசனங்கள் தாண்டுவதற்கு முன்பாகவே அவன் ஏங்கி அழ ஆரம்பித்தானாம். அந்த 4வது வசனத்தை தாண்டி அவனால் வாசிக்கவே முடியலையாம். அவன் முழங்கால் போட்டு கதற ஆரம்பித்தானாம். அன்றைக்கு அந்த பணக்கார வாலிபன் இமயமலையிலே வைத்து ஒரு முடிவை எடுத்து கொண்டானாம். உலகத்திலே இயேசு மாத்திரம்தான் மெய்யான தெய்வம், அவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி அந்த இமயமலையில் உட்கார்ந்து பைபிளை முழுவதும் வாசிக்க ஆரம்பித்தானாம். அவனுக்கு கேள்விகளுக்கெல்லாம் இந்த வேதாகமத்தில் பதில் கிடைக்கிறது. அவனுடைய ஒடுக்கப்பட்ட நிலைமைக்கு இந்த வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. அவனுடைய அவமானத்திற்கு வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. அந்த பாவத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. மனிதர்களை குறித்து வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. குடும்பத்தை குறித்து வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. எது உண்மையான தெய்வம் என்பது வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. எப்படி உலகம் உண்டானது என்பது வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. உலகம் எப்படி அழிய போகிறது வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன நடக்கும் வேதாகமத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. இந்த கிடைக்கிற பதிலும் இந்த உலகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தானாம். அவன் சொன்னானாம், இந்த வேதாகமம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஆனால் அந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேத வசனம் இன்னைக்கு என் வாழ்க்கையில பேசிக்கிட்டு இருக்குது. இதுதான் உயிர் உள்ள வார்த்தை என்று சொல்லிவிட்டு எழுந்து கீழே இறங்கி வந்து சுவிசேஷத்தை பிரகடனம் செய்ய ஆரம்பித்தானாம். அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேச பயன்படுத்துகிற இன்னொரு வழி என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அதனாலதான் ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், வேதாகமத்தை வாசிக்காத, வேதாகமத்தை தியானி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கிறதா? இப்படியாக ஒரு மறைந்த ஒரு வெளிநாட்டு மிஷனரி சொல்லுகிறார், உன் வேதாகமம் எத்தனை பழமையாய் மாறுகிறதோ உன் வாழ்க்கை அத்தனை புதுமையாக மாறும் என்று சொல்லுகிறார். உம்முடைய வசனம்
என் பாதைகளுக்கு, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சம். வசனத்தின்படி கர்த்தர் நம்முடன் நடத்துவார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் வசனம் 27, 28 நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்தீங்க என்று சொன்னால், எத்தியோப்பிய மந்திரிக்கு ஏசாயா புஸ்தகம் மூலம் இயேசு பேசுகிறார். எத்தியோப்பிய தேசத்திலிருந்து வருகிற அந்த மந்திரிக்கு பரிசுத்த வேதாகமத்தின் மூலம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூலம் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பிலிப்பை ரதத்தோடு இணைக்கிறார். அந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்தானம் எடுக்கிறார். பிலிப்பை கர்த்தர் காணாமல் போக பண்ணுகிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்முடைய ஜீவியத்தில் இந்த வேதாகமத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். கர்த்தரையும் கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு பிரிய காரணம் என்ன தெரியுமா? வேத தியானம் குறைஞ்சு முடிச்சுட்டு, பிரதர் சிஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் ஒரு முறையாவது பைபிளை வாசிக்கணும்னு வாசிக்காதீங்க. தயவு செய்து வாசிக்காதீங்க, பைபிளை தியானிங்க. நீ பரலோகத்துக்கு போகும்போது நீ 10 முறை பைபிள் வாச பரலோகத்துக்குள்ள சீட்டுன்னு சொல்ல முடியாது. என்ன, ஆண்டவர் அப்படி கேட்கவும் மாட்டார், சேர்க்கவும் மாட்டார். அவனுக்கு வேதாகமத்தை வாசிக்கிறவன் தேவையில்லை, வேதாகமத்தை தியானிக்கிறவன் தான் தேவை. சும்மா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது பைபிளை வாசி முடிச்சிடணும், ஒரு ட்ரிப் அது பைபிளை வாசி முடிச்சிடணும். வாசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை சகோதரா. வாசிப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, தியானிக்கணும். நீ வேதாகமத்தை வாசிக்கும் போது உன் கூட ஒரு வசனம் பேசிட்டா அந்த வசனத்தை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது, அப்படியே உட்கார்ந்துடணும். ஆண்டவர் ஒரு அதிகாரத்தில் உங்களோட வசனத்தில் பேசிட்டா அந்த வசனத்தை மூடிடணும். மூடி அந்த வசனத்தை மனனம் பண்ணி இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கணும். சும்மா பைபிளை வாசிக்கணும். பிலிப்பியரை நேத்தா முடிச்சேன், இன்னைக்கு வெளிப்படுத்தல முடிச்சிட்டேன். வாசி என்ன பிரயோஜனம்? நேற்று என்ன வாசிங்க? ஒன்றையோ. இன்னைக்கு என்ன வாசிங்க? வெளிப்படுத்தல் முடிச்சிட்டேனே. என்ன கற்றுக்கிட்டீங்க? வாசிக்கணும்னு முடிச்சிட்டேன். இல்லை, இது உலகம் கேட்கலாம். நீங்கள் எத்தனை முறை வேதம் வாசி முடிச்சிங்கன்னு கர்த்தர் அப்படி கேட்க மாட்டார். ஆண்டவர் வேதாகமத்தை உட்கார்ந்து வாசித்து தியானிக்கும் போது ஒரு வசனத்தில் உங்க கூட பேசிட்டார்னா அந்த வசனத்தில் அப்படியே நின்றணும். ஆண்டவர் உங்க கூட ஒரு வசனத்து மூலமா கூட பேசலன்னா அவர் பேசுற வரைக்கும் 500 அதிகாரம் ஆனாலும் சரி அது தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாய் எத்தியோப்பிய மந்திரிக்கு கர்த்தர் பேசுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வசனத்தை வாசிங்கன்னா, யோசியா ராஜாவுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ வேதாகமத்தில் பிரிண்ட் பண்ணுற வேதாகமத்தில் நிறைய தப்பான வார்த்தைகள் சேர்க்கப்படுகிறது. நிறைய பழமையான கண்டிக்கிற வார்த்தைகள் எடுக்கப்படுகிறது. இனி கொஞ்சம் வேதாகமத்தை நான் தியானிக்கணும். கர்த்தர் என் கூட பேசுகிற வரைக்கும் நான் பைபிளை வாசிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் உங்க கூட பேசிட்டார்னா அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் சங்கீதம் 22 நீங்கள் வாசிக்கிறீங்க அல்லது சங்கீதம் 91 வாசிக்கிறீங்கன்னா முதல் வசனத்திலே நீங்கள் பைபிளை திறக்கும் ஏசப்பா உங்க கூட பேசிட்டார்னா அந்த வசனத்தின் மேலே கை வச்சு அதை மெடிடேட் பண்ணுங்க, டைரியில் எழுதுங்க. அந்த வசனத்தை மைண்டில் வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ. எனக்கு ஒரு பழக்கம் அப்படி உண்டு. எனக்கு ஏதாவது ஆண்டவர் வசனத்தில் பேசிட்டார் அப்படின்னா என்னுடைய டேபிளையோ என்னுடைய மொபைலையோ நான் பெண்ணை வச்சு எழுதிக்கிட்டே இருப்பேன். முடிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய வெளிப்பாட்டையே நான் எழுதி வச்சிருப்பேன். தேவன் வசனத்து மூலமா நம்ம கூட பேசுவார் தம்பி, வசனத்து மூலமா நம்ம கூட பேசுவார் தங்கச்சி. வேதாகமத்தை அவமதிக்க கூடாதுன்னு, வேதாகமத்தை சும்மா வச்சிருக்க கூடாது. தினமும் சங்கீதம் 91 வாசிப்பேன், 23 வாசிப்பேன். அப்போ என்ன சொல்றேன்னா சங்கீதம் 23 91 கிழிச்சு மணிப்பரிசுக்குள்ள வச்சுக்கிட வேண்டியது. ஒரு அம்மா அப்படியே வச்சுட்டு சுட்டுது. அந்த அம்மாட்ட சொன்ன, அம்மா நீங்கள் பைபிள் வாசிப்பீங்களா? ஆமாம். என்ன வாசிப்பீங்க? காலையில் சங்கீதம் 23. சரி, நைட்டு என்ன வாசிப்பீங்க? சங்கீதம் 91.
அதனால தம்பி எனக்கு அதை மட்டும் தான் வாசிக்கிறதா பைபிள்லேருந்து இந்த பக்கத்தை கிழிச்சி மணிபரிசுக்குள்ள வச்சிருக்கிறேன். சாபம். உனக்கு சங்கீதம் தான் வேணும், உனக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் தான் வேணும்னா கர்த்தர் உனக்கு அதை மட்டும் தந்திருக்கலாமே. வாலிப பிள்ளைங்க தினமும் ஒரு நீதிமொழிகள், மாசத்துல 31 31 நீதிமொழிகள், 30னா 30 நீதிமொழிகள், தினம் ஒரு நீதிமொழிகள். அவன் மற்றதெல்லாம் எதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ரகசியங்கள், வேதாகமத்தில் உண்டான ரகசியம், இதெல்லாம் கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறார்? கொஞ்சம் நம்ம தியானிக்கணும். ஆமா, கரெக்டு தானே. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் முடிகிற வரைக்கும் நமக்கு செய்திகள் இருக்கிறது. ஒரு முறை பைபிளில் இருக்கிற பின்னாடி இருக்கிற மேப்பை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த சமாரியாவுக்கு போகிற அந்த மேப் வழியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யூதர்கள் சமாரியா வழியாக அடுத்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் இயேசு யூதர்களுடைய முறையை தாண்டி சமாரியா வழியாக நடந்து போகிறார். அப்போ அந்த மேப்பை பார்க்கும்போது ஆண்டவர் என் கூட பேசுகிறார். ஒரு ஸ்திரியை நான் சந்திக்க அந்த சமாரியாவுக்குள்ள போனேன். அப்போ மேப்பு கூட நம்ம கூட பேசுது. அப்போ நம்ம முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. ஆவிக்குரிய மனுஷன் பலவீனமா இருக்க காரணம் என்னன்னா, நீ வசனத்தை வாசிக்கிறே தவிர வசனத்தை தியானிக்க மாட்டுக்க. சும்மா பெண்ணை வச்சு பென்சிலை வச்சு கலர் அடிச்சு வச்சா போதாது. ஒரு வசனத்தை ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து மைண்டுக்குள்ள ஏற்றி தனியா தேவ சமூகத்தில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் அப்பந்தான் திட்டமும் தெளிவுமா நம்ம கூட பேசுவார். இன்னைக்கு வேதாகமத்தின் மேல நமக்கு அன்பு இல்லாம போயிட்டு, வேதாகமத்தின் மேல பாசம் இல்லாம போயிட்டு பார்த்துக்கிடலாம். சும்மா சர்ச்சில் போனால் ஸ்தோத்திரம், மேடையில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிப்பாங்க, கீழே இருக்கிற நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்பீங்க. இல்லை, நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரரே, பிரசங்கத்திற்காக வேதத்தை திருப்பாதீங்க. உங்கள் கூட கர்த்தர் பேசணுன்னு வேதாகமத்தை திருப்புங்க. இன்னைக்கு பிரசங்கத்துக்காக தேவ சமூகத்தில் பைபிளை திருப்புகிற ஊழியர்கள் உண்டு. தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் தன்னோடு பேசணும்னு வேதாகமத்தை திருப்புகிற மனிதர்கள் உண்டு. பிரசங்கத்திற்காகவோ பிரசங்கத்தை கற்றுக் கொடுக்கணும், மக்கள்கிட்ட பிரசங்கிக்கணும் என்பதற்காக பைபிள் திறப்பக்கூடாது. என் நிலைமையை கர்த்தர் பேசணும், நான் எந்த இடத்துல விழுந்திருக்கிறத கண்டுபிடிக்க தான் வேதாகமத்தை திருப்பணும். உங்கள்கிட்ட தினந்தோறும் கர்த்தர் பேசணுமா? வேதாகமத்தை தியானிங்க, தினந்தோறும் பேசுவார். ஒரு முறை நான் வேதாகமத்தை வாசிக்கும் போது, நான் 3ஆப்பு படிக்கும் போது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு 5 ரூபா காயினை நான் திருடிட்டேன். 5 ரூபா காயினை திருடிட்டேன். நான் ஒரு முறை வேதாகமத்தை வாசிக்கும் போது இந்த திருடாது இருக்கிற காரியங்கள், பிசாசுடைய கேரக்டர் திருடுகிற காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கிட்ட ஆண்டவர் சொன்னா, நீ 3ஆப்பு படிக்கும் போது உன் நண்பனுடைய 5 ரூபா காயினை திருடுனேன்னு ஆண்டவர் பேசினான். எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது, அவன் நம்பர் உன்ட்ட இருக்குல்ல? ஆமாம் ஆண்டவர் இருக்குது. அவனுக்கு இத்தனை 1000 ரூபா அனுப்பிவிடு, 2000 2500 ரூபாயோ அனுப்பிவிடணும் ஆண்டவர் பேசினான். அந்த 2000 2500 ரூபாய் அவனுக்கு நான் ஜிபே பண்ண உடனே அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், எங்கள் அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்கணும், திருநெல்வேலி ஹைக்ரவுண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், கையில் காசு இல்லை, நீ கரெக்டாக அந்த அமௌண்ட்டு போட்டு விட்டடா, ரொம்ப நன்றி, நான் எதுக்கடா இது போட்டு விட்டா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இல்லைடா முத்து, அவங்ககிட்ட அப்போ 3ஆப்பு படிக்கும்போது 5 ரூபா களவாண்டேன். இப்போது நான் பைபிள் வாசிக்கும் போது என்கிட்ட அதை கர்த்தர் பேசினார், ஏசப்பா பேசினார், அதனால உனக்கு இந்த அமௌண்ட்டை அனுப்பிவிடுச்சுன்னு அனுப்பிவிட்டேன். இவங்க என்ன தெரியுமா கேட்டால், அவங்க அப்பா பயங்கர சாமியாடி. இவன் என்ன தெரியுமா கேட்டால், உங்கள் ஏசப்பா தலைமுறையாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சரி கட்டுற நல்ல தேவன் போல என்ன அப்படின்னு கேட்டு, அவங்க ஏசப்பா ரொம்ப நல்லவர்றா, அவங்க அம்மாவுக்கு பணம் எடுக்க ஸ்கேன் எடுக்க ஏசப்பா 1 மூலமாக காசு தந்துட்டாங்கன்னு சொல்லி அவன் நன்றி சொல்லி வைத்தான். இதுதான் கர்த்தருடைய வேதாகமம். வாசிக்கக்கூடாது, தியானிக்கணும். சும்மா பென்சில் வச்சு கோடு போட்டே போகிறதுனால பரலோகத்துக்கு போயிட மாட்டேன்.
உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு வசனத்தை பேசிட்டா அந்த வசனத்துடைய முழு பலத்தை எடுக்கிற வரைக்கும் அடுத்த வசனத்தை வாசிக்க கூடாது. நேற்று என்ன வாசிங்க 1 யோவான் 3, இன்னைக்கு என்ன வாசிங்க வெளிப்படுத்தல முடிச்சு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு இதில் என்ன கிடைச்சது, என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நம்ம கூட பேசுற வரைக்கும் வாசிக்கணும். பேசிட்டா அந்த வசனத்தை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. அந்த வசனத்திலே 50 முறை அந்த வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு முறை வாசிக்கும் போது ஒவ்வொரு வெளிப்பாடு கிடைக்கும். எனக்கு ஒரு சுபாவம் உண்டு. ஆண்டவர் என் கூட ஒரு வசனம் மூலமா பேசிட்டு அந்த வசனத்தை குறைஞ்சது 20 முறையாவது வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த வசனத்தை மட்டும் அது வாசிக்க 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 பரலோகத்தில் இருந்த மன்னா சுட சுட இறங்கி கொண்டே இருக்கும். நன்றாக கவனிக்கணும். வேதாகமத்தை வாசிக்காதீங்க, தியானிங்க. ஆண்டவர் மனிதனுடன் பேசுகிற 5வது வழி வேதத்தின் மூலம். கண்களை மூடிக்கொள்ளுவோம். நல்ல பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலங்களுக்காய் நேரங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் வேதாகமத்தின் மூலம் பேசுகிறவர். அப்போஸ்தலர் 8 எத்தியோப்பியா மந்திரிக்கு பேசினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 22 யோசபாத்துக்கு, யோசியா ராஜாவுக்கு பேசினீர். எங்க கூடயும் பேசும். வேதாகமத்தை வாசிக்கிறதுனாலோ கோடு போடுறதுனாலோ கலர் அடிக்கிறதுனாலோ எந்த பிரயோஜனம் இல்லை. எங்க கூட கர்த்தர் பேசிட்டா எங்களுக்கு அந்த முழு செய்தி கிடைக்கிற வரைக்கும் அந்த வேதத்தை தாண்டாமல் இருப்பது எங்களுக்கு நலம். அந்த கிருபைக்குள்ளாய் நடத்தும். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற வாரம் ஆண்டவரை நாளை கழித்து எங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறாங்க. எந்த வெடி விபத்தும் ஏற்பட்டுறக்கூடாது. யாருக்கும் எந்த மரணமும் சம்பவிச்சிடக்கூடாது. தீ விபத்துகள் ஏற்பட்டக்கூடாது. ஆண்டவரே, இந்த தீபாவளி தினத்தன்று நிறைய மதுபானங்கள் விற்கப்படும். வருஷம் அதிகமாய் மாறுது. இந்த முறை நாங்கள் ஜெபிக்கிறோம், விபத்துகள் ஏற்படக்கூடாது. அந்த மதுபானத்தை குடிக்கிற எண்ணங்கள் எங்கள் ஜனத்தை விட்டு போகட்டும். ஒரு அற்புதம் செய்யும். ஆசீர்வாதமான மழையை எங்களுக்கு தாரும். குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் இங்கே கூட ஒரு வசனத்தில் பேசிட்டீங்கன்னா அந்த வசனத்தை நாங்கள் தாண்டவே கூடாது. அது 10 நாளானாலும் சரி, 10 வருஷமாக இருந்தாலும் சரி, முழு செய்தியை பெற்றுக்கொண்டு நாங்கள் வெளியே வர, பலத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வர, அபிஷேகத்தை வல்லமை எடுத்துக்கொண்டு வெளியே வர கர்த்தர் கிருபை தாரும். என்னுடைய தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தை வாசிப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.